எங்கள் வீட்டில் இந்த தடவை கிருஷ்ணர் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டாரு. அதே ஸ்கூலில் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணி விட சொன்னாங்க. அதனால நேற்றே ஷாப்புக்கு போய் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எப்பயுமே ஒன்று தோணும், இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனில் அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டைப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் கிட்ட செல் பண்ணாலே நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைப்பாக ட்ரெஸ் பண்ணி விட சொல்கிறாங்க. க்யூட்டாக தான் இருக்குது, பட் இந்த ட்ரெஸ் எல்லாமே ஒன் டைம் யூஸ் தான். அதனால நம்ம அந்த டைமுக்கு போய் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். இந்த ஷாப்புமே அவ்வளோ தூரம் பார்த்து டாப்போட எந்த ஒரு கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸுமே இல்லை, வெறும் தோத்தி ஷால் தான் இருந்துச்சு. வெறும் தோத்தி ஷால் ஆதியன் போட மாட்டான், டாப்போட எனக்கு காட்டன் மெட்டீரியலில் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த அளவுக்கு அதோட ஸ்டைல் வந்துட்டு பிடிக்கல. அதனால லாஸ்ட் டைம் எடுத்த டாப்போட இந்த தடவை தோத்தி மட்டும் எடுத்து நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஸ்டைல் பண்ணி விட்டுட்டேன். அது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவான். அவனுக்கு இந்த மாதிரி அவனை டெவலப் பண்ணி பார்க்குறதுல ரொம்பவே பிடிக்கும். அதனால ஒரு விஷயமும் அப்படியே பொறுமையாக க்யூட்டாக போட்டு விட்டுட்டேன். அவள் குழந்தை கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாரு. அதனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி விட்டுருவேன். பட் வந்துட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். க்யூட்டாக நிற்பாரு, பட் ஸ்மைல் பண்ண சொன்னால் மட்டும் குறும்பு பண்ணுவார். இந்த க்யூட் கிருஷ்ணர் குறும்பு பண்ணுறதுல நல்லது தான். ஒரு தடவையும் கிருஷ்ணரோட க்யூட்னஸ் வந்துட்டு ஓவர்லோட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆதியனோட லுக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தடவை. அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு எல்லாமே. ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் அழகாக உட்காந்துருந்தா. நாங்களும் அப்படியே சேஃப்டியாக கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டு வந்தாச்சு.